ஹைதராபாத் பல்கலைக்கழகத்தில் தலித் மாணவர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் தொடர்பாக மத்திய அமைச்சர் பண்டாரு தத்தாத்ரேயா பதவி விலக கோரி மாணவர்கள் அவரது வீட்டின் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஹைதராபாத் பல்கலைக்கழகத்தில் இருந்து நீக்கம் செய்யப்பட்டதை அடுத்து தலித் மாணவர் ரோஹித் வெமுலா தற்கொலை செய்து கொண்டார். இதற்கு மத்திய அமைச்சர் பண்டாரு தத்தாத்ரேயா காரணம் என மாணவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதையடுத்து தத்தாத்ரேயா பதவி விலக கோரி அவரது வீட்டின் முன்பு மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது மத்திய அரசுக்கு எதிராக அவர்கள் முழக்கங்கள் எழுப்பினர். அமைச்சர் இல்லத்தை அவர்கள் முற்றுகையிட்டதால் காவல்துறையினர் தடுத்து நிறுத்தினர். அப்போது இரு தரப்பினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. இறுதியாக குண்டுகட்டாக மாணவர்கள் அனைவரும் கைது செய்யப்பட்டனர். தொடர் போராட்டங்களை அடுத்து ஹைதராபாத் பல்கலைக்கழக வளாகத்தில் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. This is the 16th day that the protest is on, and on the 13th day we lost our dear friend Rohit Vemula, and we consider this as an institutional murder. And this institutional murder is unjust, and we need justice to be done. இந்நிலையில் காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் காந்தி ஹைதராபாத் சென்று பாதிக்கப்பட்ட மாணவர்களை சந்தித்து உரையாடினார். அப்போது தலித் மாணவர் தற்கொலை குறித்தும் பல்கலைக்கழக செயல்பாடுகள் குறித்தும் அவர் கேட்டறிந்தார். ராகுலின் வருகையை முன்னிட்டு ஏராளமான மாணவர்கள் பல்கலைக்கழக வளாகத்தில் குவிந்திருந்தனர். இதனால் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருந்தது. தலித் மாணவர் தற்கொலை விவகாரத்தில் மத்திய அமைச்சர் பண்டாரு தத்தாத்ரேயா பதவி விலக வேண்டும் என அரசியல் கட்சிகள் கோரிக்கை விடுத்துள்ளன. பகுஜன் சமாஜ் வாதி கட்சி சார்பில் 2 நபர் உண்மை கண்டறியும் குழு அமைக்கப்பட்டுள்ளதாக மாயாவதி தெரிவித்துள்ளார். தாழ்த்தப்பட்ட வகுப்பை சேர்ந்த மாணவர் தற்கொலை செய்து கொள்ளவில்லை என்றும் கொலை செய்யப்பட்டுள்ளார் என்றும் கெஜ்ரிவால் தனது ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். ஹைதராபாத் பல்கலைக்கழக வளாகத்தில் தாழ்த்தப்பட்ட வகுப்பை சேர்ந்த மாணவர் ரோஹித் வெமுலா தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட விவகாரத்தில் உரிய நீதி கிடைக்கும் என மத்திய சமூக நீதி மற்றும் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் தாவர் சந்த் கெலாட் கூறியுள்ளார். மாணவர் தற்கொலை குறித்த தகவல்களை சேகரித்து வருவதாகவும் இந்த விவகாரத்தை யாரும் அரசியலாக்க கூடாது என்றும் கெலாட் கேட்டுக் கொண்டுள்ளார்.